அந்த டைமில் தேவையில்லாமல் இந்த மாதிரி ஒரு டெசிஷன் எடுத்தது தப்போ? இன்னும் கொஞ்சம் நம்ம தெளிவாக நம்ம யோசித்து நிதானமாக எடுத்திருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்னு ஒரு யோசிக்கிற பர்சனாக நீங்கள் ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 ஸ்டேட் லைக் நம்ம எப்படி இருக்கோன்றதை நம்ம கண்டிப்பாக வந்து நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணி தான் ஆகணும். ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்களோட உடம்பு அளவில் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, அதை நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களோட உடம்போட பேட்டரி ஸ்டேட் எப்படி இருக்குன்றதை நம்ம அனலைஸ் பண்ணணும். செகண்ட் பார்த்தீங்கன்னா, உங்கள் மனசு அளவில் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, இது செகண்ட். ஸோ இதை நான் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட்டு உங்கள் பேட்டரி ஸ்டேட், அதாவது நீங்கள் எனர்ஜெட்டிக்காக இருக்கீங்களா? இப்போ நம்ம மொபைல் ஃபோன் நம்ம சார்ஜ் போடுறோம்ல, சார்ஜ் போடுறதுக்கப்புறம் அது 100% இருக்கும். 100% இருக்கும் போது நம்மளால் எந்த வேலையுமே பண்ண முடியும். லைக் நிறைய நம்மளால் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு பொட்டென்ஷியல் இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு கெப்பாசிட்டியும் இருக்குது, கரெக்டுங்களா? அதை நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு நல்ல புத்துணர்வாக ஃபீல் பண்ணுற டைமில் ஒரு எக்ஸசைஸ் பண்ணிட்டோ இல்லை நல்லா தூங்கி எழுந்திரிச்சு நம்ம கொஞ்சம் ஃப்ரெஷ் ஏரில் கொஞ்சம் நேரம் வெளில போயிட்டோம்னா அது வந்து உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக, அதாவது சீக்கிரமே வந்து ஒரு புத்துணர்வான ஃபீல் கொடுக்கும். இல்லை ஒரு வாக்கிங் போயிட்டு வந்துட்டோ அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டில், ஹை ஸ்டேட்டில் நீங்கள் இருக்கும் போது எடுக்கிற டெசிஷனுக்கும் லோ ஸ்டேட், அதாவது ரெஸ்ட்லெஸ்ஸாக, டயர்டாக, செம்ம டயர்டாக, தூக்கமே இல்லாமல் இருக்கிறதாகட்டும், ஒரு மாதிரி ஒரு பாடி ரொம்ப நிறைய வேலை செஞ்சுட்டு ரொம்ப டயர்டாக இருக்க ஸ்டேட்டாக, அந்த மாதிரி டைமில் நீங்கள் யூஸ்வலி டெசிஷன் எடுத்தீங்கன்னு வைங்க, அதாவது அந்த ஜீரோ பேட்டரி அபவுட் டு டைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஸ்டேட்டில் நீங்கள் எடுக்கிற டெசிஷன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட தகுதிக்கு ஏற்றாப்புல ஒரு டெசிஷனாக இருக்கவே இருக்காது. அதை கண்டிப்பாக நீங்கள் லேட்டர் ஆன் ரெக்ரெட் பண்ணுவீங்க. ஸோ இதை நீங்கள் அனலைஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த மாதிரி சோர்வான டைமில் இட்ஸ் ஓகே, நீங்கள் அந்த டெசிஷன் உடனே எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. கொஞ்சம் எப்போ நீங்கள் வந்து பெட்டராக ஃபீல் பண்ணுறீங்களோ, வென் யூ ஆர் ஃபீலிங் எனர்ஜெட்டிக் அகேன் பை எக்ஸசைஸ் பண்ணுறது மூலியமாவோ, நல்லா தூங்கி எழுந்திரிச்சு நல்ல புத்துணர்வாக ஃபீல் பண்ணுற டைமில், அந்த டைமில் எடுங்க. யூ கேன் see miraculous சேஞ்ச். ஓகே. செகண்ட் பார்த்தீங்கன்னா, உங்களோட எமோஷ்னல் ஸ்டேட் எப்படி இருக்குது? எமோஷ்னல் ஸ்டேட் என்ன சொல்வேன்னா, லைக் இஸ் இட் லைக் ஸோ அவன் இதை சொல்லிட்டான், அதனால எனக்கு வந்து என் மனசுக்குள்ளே இது ஓடிக்கிட்டே இருக்குது, எப்படி அவங்க என்னை இப்படி சொல்லலாம், நான் யாருன்னு எனக்கு தெரியாதா, இல்லை ஏன் என்னை மற்றவங்க புரிஞ்சுக்க மாட்டுறாங்க அப்படின்ட்டு ஒரு விக்டிம் மைண்டில் இருக்கீங்கன்னா அந்த டைமில் தயவு செஞ்சு எடுத்துடாதீங்க. இஃப் யூ ஆர் லைக் ஓகே, இதுதான் வாழ்க்கை, ஐ நோ, இது எனக்கு தெரியும், நான் எனக்கு ட்ரூவாக இருக்கேன், என்னால் கண்டிப்பாக முடியும், ஏன்னா இது ஏற்கனவே நான் பண்ணியிருக்கேன், அதை ஓவர் கம் பண்ணி வந்திருக்கேன், ஸோ இட் இஸ் நாட் ஒரு பிக் டீல், எனக்கு இப்போதைக்கு கிடையாது, ஏன்னா இதை நான் ஏற்கனவே பண்ணியிருக்கேன், இன்னும் கொஞ்சம் இந்த இடத்துலலாம் நான் வந்து ஒர்க் ஆன் பண்ணால் கண்டிப்பாக எனக்கு சாத்தியம். அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்டில் நீங்கள் இருக்கும், மனசளவில் ஒரு பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுற டைமில் நீங்கள் எடுக்கிற டெசிஷன் வந்து அமேசிங்காக இருக்கும். ஸோ இது ரெண்டுத்தையும் கண்டிப்பாக மனசில் வச்சுக்கோங்க. உங்களோட உடம்பு அளவில் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க, நல்ல புத்துணர்வாக இருக்கீங்களா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் மனசளவில் நீங்கள் வந்து உங்களோட ட்ரூ செல்ஃபாக இருக்கீங்களா, இல்லை மற்றவங்கள நினச்சி கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு ப்ளேம் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டில் இருக்கும் போதோ, உங்களை பற்றி குறைவாக நினைக்கிற ஸ்டேட்டில் நீங்கள் எடுக்கும் போது கண்டிப்பாக அந்த டெசிஷன் உங்களுக்கு ஏத்தாப்பில் இருக்கவே இருக்காது. அதை நீங்கள் கண்டிப்பாக லேட்டர் ஆன் வந்து ரெக்ரெட் பண்ணிங்க, நான் ஒரு நல்ல டைமில் இந்த டெசிஷன் எடுத்துருக்கலாம், இல்லை நான் இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ்லாம் யோசிச்சு எடுத்துருக்கலாம்னு நீங்கள் ரெக்ரெட் பண்ணுவீங்க. ஸோ ஓகே பிரியா, நீங்கள் சொன்ன மாதிரி நான் ரைட் ஸ்டேட்டில் டெசிஷன் எடுத்தேன். நான் என்னோடய மனசளவுலையும் என்னோட உடம்பு அளவுலையும் நான் வந்து என்னோட ஃபுல் பொட்டென்ஷியலில் இருக்கும் போது நீங்கள் சொன்ன மாதிரி நான் டெசிஷன் எடுத்துட்டேன். ஆனால் இப்போ எனக்கு ஒரு 2 சாய்ஸ் இருக்குது. சாய்ஸ் ஏ எடுத்து சூஸ் பண்ணுறதா, இல்லை சாய்ஸ் பி சூஸ் பண்ணுறதா அப்படின்னு நீங்கள் யோசிக்கிற டைமில் என்னோட அட்வைஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒரு பேப்பர், பென் அண்ட் பேப்பர் எடுங்க. பென் அண்ட் பேப்பரில் என்னென்ன கோல்ஸ் இருக்குது, கோல்ஸ்னால் குறிக்கோள், உங்களோட குறிக்கோள் என்ன, நீங்கள் என்னவா ஆகணும்னு நினைக்கிறீங்க, எந்தெந்த இடத்துலலாம் ஒர்க் ஆன் பண்ணணுன்ட்டு ஒரு சில கோல்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா. அதாவது ஹெல்த் வைஸ் வந்து ஹெல்த்தில் நான் ஃபார் எக்ஸாம்பிள் இவ்வளோ கிலோ வெயிட் இருக்கணும், இல்லை நான் நல்லா தூங்கணும், அந்த மாதிரி சில கோல்ஸ் இருக்கும். இல்லை ரிலேஷன்ஷிப்ஸில் வந்து நான் ரொம்ப அன்பாக இருக்கணும், இந்த மாதிரி விஷயம்லாம் என்கிட்ட இருந்து நான் வந்து அவாய்ட் பண்ணணும், குழந்தைங்கக்கிட்ட நான் இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், இந்த மாதிரி என்ன வேணால் இருக்கலாம். லைக் இது வந்து உங்களோட பர்சனல் செல்ஃப், கெரியர், ரிலேஷன்ஷிப் அண்ட் ஃபினான்ஸ், இது எல்லாத்தையும் வச்சு நீங்கள் உங்களோட குறிக்கோள் என்னென்னு எழுதி வச்சுருங்க. எழுதி வச்சுட்டு சாய்ஸ் ஏ அண்ட் சாய்ஸ் பியை நம்ம இப்போ அனலைஸ் பண்ணணும். சாய்ஸ் ஏல வந்து நீங்கள் ஏன் அந்த சாய்ஸ் ஏவை சூஸ் பண்ணுறீங்கன்றத எழுதுங்க. மொத்தம் 4 இது எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஏன் அந்த சாய்ஸ் ஏவை ப்ரிஃபர் பண்ணுறீங்க ஓவர் சாய்ஸ் பி. அண்ட் ரெண்டாவது, ஏன் நீங்கள் வந்து சாய்ஸ் பியை எலிமினேட் பண்ணணும், என்ன ரீசனால எலிமினேட் பண்ணி நீங்கள் சாய்ஸ் ஏவை சாய்ஸ் ஏ தான் கரெக்டு அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க, அதை எழுதுங்க. மூணாவது, சாய்ஸ் பியை
நீங்கள் ஏன் சூஸ் பண்ணுறீங்க, அது ஏன் உங்களுக்கு தெரிஞ்சு அதுதான் பெஸ்ட்டு சாய்ஸ் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்றதையும் எழுதுங்க. அண்ட் 4th ஒன், நீங்கள் ஏன் சாய்ஸ் பியை கட்டாயமாக நான் எலிமினேட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு ஏன் அதை வந்து வேணாம்னு நினைக்கிறீங்க. ஸோ இந்த 4 கொஸ்டினுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக யோசிச்சு நீங்கள் ஆன்சர் பண்ணிங்கன்னா, அலாங் வித் இதை ஆன்சர் பண்ணிவிட்டு இந்த ஆன்சர் எடுத்து பாருங்கள், அலாங் வித் உங்களோட நீங்கள் இதுக்கு முன்னாடி உங்களோட குறிக்கோள் எல்லாம் என்னென்னு எழுதி வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, அதையும் இதோட இன்க்ளூட் பண்ணி கம்பேர் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ இந்த ஆன்சர்ஸை வச்சு என்னோட கோல்ஸ் வச்சு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு இந்த டைமில் ஃபார் நவ் இதுதான் எனக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினச்சி அந்த சாய்ஸை சூஸ் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு உதாரணத்துக்கு நான் எப்படி இந்த ஸ்ட்ராட்டஜியை, உங்களுக்கு சொன்ன ஸ்ட்ராட்டஜியை என்னோட லைஃப்க்கு யூஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இப்போதைக்கு ஒரு நியூ பார்ன் பேபி இருக்காங்க. அந்த பேபியை நாங்கள் தான் கண்டிப்பாக பார்த்தோமே. ஏன்னா இந்த டைமில் அவன் எங்களோட அட்மோஸ்ட் கேர் வந்து கண்டிப்பாக தேவை அவனுக்கு. இந்த டைமில் தான் அவனுக்கு ரொம்ப எங்களோட அரவணைப்பு, உதவி எல்லாம் தேவை. ஸோ அந்த டைமில் என்னோட கெரியர் சாய்ஸ் நான் எப்படி எடுக்கணும், நான் வந்து ஃபர்ஸ்ட்டு 2 ப்ரொஃபஷனில் ஜகிள் பண்ணலான்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் லேட்டர் ஐ வாஸ் லைக், அப்படி பண்ணும்போது எனக்கு கண்டிப்பாக வந்து என்னோட கண்டிப்பான ஒரு பெஸ்ட்டை வந்து என் குடும்பத்துக்கும் என் குழந்தைக்கு வந்து கொடுக்க முடியாது. நிறைய கண்டிப்பாக அதன் மூலியமாக வந்து நிறைய என்ன சொல்கிறது, மன கஷ்டம் வரும். ஒரு ஒரு விஷயத்துக்கும் வந்து கண்டிப்பாக ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகி என்னை வருத்திக்கிற ஒரு நிலை வரும்னு எனக்கு கொஞ்சம் நான் யோசிச்சும் போது, ஓகே அதுக்கேற்றாப்புல நான் என்னோட டெசிஷன், கெரியர் சாய்ஸ் எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நான் அதை சூஸ் பண்ணேன். ஸோ இப்படி தான் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நான் யூஸ் பண்ணேன். ஸோ ஐ ரியலி ஹோப் இதை வந்து நீங்கள் உங்களுக்கூட யூஸ் பண்ணும்போது யூ வில் டெஃபினெட்லி கெட் மச் பெட்டர் ரிசல்ட். ஸோ இதாக ஹெல்ப் வேணும்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஐ எம் மோர் தென் ஹாப்பி டு ஹெல்ப். ஓகே, டேக் கேர், பாய்.